தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். இந்த முக்கிய செய்தி உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. இந்த முக்கிய செய்தி உன் ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றப் போகிறது. இந்த முக்கிய செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செய்வினை பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை என அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. அதனால் என் தங்க பிள்ளையே, என்னுடைய சத்திய வாக்கு கேட்பதற்கு உன்னுடைய மனதில் சத்தியமும் நேர்மையும் இருந்தால்தான் இதை முழுமையாக கேட்க முடியும். என்ன என் தங்க பிள்ளையே, சத்தியம் நேர்மையும் இருந்தால் மட்டும்தான் இதை கேட்க முடியும் என்று ஆணித்தரமாக சொல்வது, கர்வமாக சொல்வது எல்லாம் உன்மீது இப்பொழுது வீண்பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீண்பழியால் என் தங்க பிள்ளை, நான் சத்தியத்தை கடைபிடித்தேன், அதே போல் சத்தியத்தை நிலைநாட்டினேன், அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் மாற்றம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும் என்று ஒவ்வொரு நேரமும் நான் கண்கலங்கி நின்றேன். ஆனால் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அவமானம், வீண்பழி, அதே போல் துரோகம், உறவுகளால் ஏமாற்றம் என அனைத்தும் தான் நான் சத்தியத்தை கடைபிடித்து எனக்கு நடக்கிறது வாராகி தாயே என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணமும் மனம் குமுறி அழுகிறது. ஏன் சில சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சில சிந்தனையில், ஏன் எதற்காக வாழ வேண்டும், நாம் ஏன் வாழ்க்கையை இப்படி அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரங்களை சகித்து கொண்டு இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது. என் தங்க பிள்ளையே, நீ கண்ணீர் வடிக்காதே. அவமானம் என்பது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக தானே தவிர உன்னுடைய பின்னடைவுக்கு கிடையாது. பல பேரிடம் உதவி கேட்டாய், பல உதவிகள் செய்கிறேன் என்று பொய் சொல்லினார்கள். உன்னுடன் இருக்கும் பொழுது பல உதவிகள் பெற்றார்கள். அவர்களே இன்று நிமிராமல் பார்க்க முடியாமல் தலைகுனிந்து கதவை தட்டினாலும் யாரும் இல்லை என்று பொய் சொல்லி உன்னை அனுப்புகிறார்கள். அந்த அளவிற்கு என்னுடைய தங்க பிள்ளை ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த கஷ்ட காலத்தில் அதே போல் யார் யார் எப்படி என்று இந்த கஷ்ட காலத்தில் தெரிந்து கொண்டது. ஆனால் உனக்கு இதை தெரிய வைத்தது யார் தெரியுமா? நான் தான். ஏன் தெரியுமா? உன்னுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் உனக்கு நான் பல விஷயத்தை கொடுக்க போகிறேன். ஆனால் உன்னுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு பொய்யான நபருடன் நீ எப்பொழுதுமே வாழக்கூடாது. உன்னை இந்த வாராகி தாய் வாழவும் வைக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன். நீ கேட்கக்கூடிய வரத்தை அனைத்தையும் நான் கொடுப்பேன் என் தங்க பிள்ளைக்காக. ஆனால் பொய்யான நபருக்காக, ஏமாற்றக்கூடிய நபருக்காக நீ கேட்கக்கூடிய வரத்தை என்னால் கொடுக்க முடியாது. அதனால்தான் உன்னை சுற்றி உள்ள ஏமாற்றம், பொய், துரோகம், கள்ளம், கபடம் என அனைத்தும் அழுக்குகளை நீ சுமந்து கொண்டு நல்லது நல்லது என்று நினைக்கிறாய். ஆனால் அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் என்பதை எவ்வளவு எளிதில் நீ பயன்பெற வேண்டுமோ, எவ்வளவு எளிதில் நீ ஒவ்வொரு தருணமும் சகித்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு சகித்து கொண்டு மரண வாழ்க்கையை வாழ்கிறாய். இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இந்த வாராகி தாயானவள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, அழுக்குகளை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் சில அவமானங்களை நீ பட்டுதான் ஆக வேண்டும். அவமானங்களை படும் பொழுது உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கட்டும் சரி, உன்னை சுற்றி உள்ள அழுக்காக இருக்கட்டும் சரி, அழுக்கு என்றால் என்ன? அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு, பொய், பொறாமை, ஏமாற்றம் என அனைத்தையும் நம்பி நம்பி உன் மனம் அழுக்காய் போய் இருக்கிறது. அந்த அழுக்கை நான் சுத்திகரிப்பதற்காக தான் அழுக்கு என்று கூறுகிறேன். என் தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ தெரியாமல் சில விஷயத்தில் நுழைந்து விடுகிறாய். அவர்களுக்கு முழுமையான உரிமையை கொடுக்கிறாய். ஆனால் அவர்களோ, இவர்கள் ஏமாந்தவர்கள், இவர்கள் நல்ல விதமாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று உன்னை அநாகரிகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, எடுத்தவுடன் அனைவரும் நம்மை போல நல்லவர்கள் என்று நம்பி விடாதே. அதனால் பல இழப்புக்களை சில நாட்களாகவே இழந்து கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் இழப்புகளுடைய வலியானது அதிகமாக இருக்கிறது உனக்கு. இந்த இழப்பால் எத்தனை உறவுகளை நீ இழந்திருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். பரவாயில்லை என் தங்க பிள்ளையே, அத்தனை இழப்புகளையும் இழந்து என் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது அல்லவா? அதனால்தான் நீ கேட்கக்கூடிய வரத்தை
தாராளமாக கொடுக்கிறேன் என்று இன்று உனக்கு சத்திய வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ கேட்கக்கூடிய வரம் எதுவாயினும் கொடுப்பேன். ஆனால் அழுக்குகளை சுத்திகரித்து விட்டு, சில வேண்டாத உறவுகளை நீக்கிவிட்டு, என்னை நீ மனதார இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு கூப்பிட வேண்டும். அப்படி நீ கூப்பிடும் பொழுது உன்னுடைய கேட்கக்கூடிய வரம் எதுவாயினும் உள்ளங்கையில் வைத்து கேட்டால் 108 முறை என் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். எப்படி உச்சரிக்க வேண்டும்? ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று என்னுடைய நாமத்தை, என்னுடைய கொடுக்கக்கூடிய நாணயத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று நீ நாமத்தை உச்சரித்தால் என் தங்க பிள்ளையின் இல்லத்திற்கு ஓடோடி சென்று கேட்கக்கூடிய வரம் எதுவாயினும் உடனே கிட்டும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. ஆனால் அலட்சியமாக எண்ணி விடாதே. இந்த நாணயம் இன்னும் சிறிது காலத்திற்கு தான் உன் கண்ணில் தென்படும். அந்த கண்ணில் தென்படும் பொழுது நீ அதிசயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திடீரென்று நான் மறைந்து விடுவேன். திடீரென உனக்கு ஆபத்து காலகட்டத்தில் தோன்றுவேன். அந்த ஆபத்து காலகட்டத்தில் தோன்றும் பொழுது என்னை நீ உடனடியாக வாங்கி பயன்பெற வேண்டும். அதனால்தான் இப்பொழுது உன் கண் முன்னே தோன்றி உன்னை ஆபத்தில் இருந்தும், பல பிரச்சனைகள் இருந்தும், பல எதிரிகளிடம் இருந்தும், பல துரோகிகளிடம் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வருகிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கிறேன். உன்னுடைய கடன் பிரச்சனை என் பிரச்சனையாக நான் நீக்கி வைக்கிறேன். இந்த வரம் தரும் வாராகி நாணயத்தை உன் உள்ளங்கையில் வைத்து என்னை வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை ஜபிக்கும் பொழுது உன் கஷ்டம், கவலை, செய்வினை எதுவாயினும் அப்படியே துரத்தி 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 அடிக்கப்படுகிறது. என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் நான் உன்னுடன் இருக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை சரி செய்து கொடுக்க போகிறேன். பிறகு ஏன் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே? காலதாமதம் ஏற்படுத்தாதே என் தங்க பிள்ளையே. கனப்பொழுதில் நொடுப்பொழுதில் உன் வாழ்க்கை மாறுவதற்கு இந்த நாணயம் உனக்கு உதவி செய்ய போகிறது. இந்த நாணயம் உனக்கு கவசமாக மாறி கஷ்டத்தில் இருந்தும் கடன் பிரச்சனையில் இருந்தும் உன்னை விலக்கப் போகிறது. அதனால் உடனடியாக உன் கண்ணில் பட்டவுடன் இந்த நாணயத்தை இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கி கொண்டு உன் வாழ்க்கை உயர வேண்டும். உன் வாழ்க்கை மங்களகரமாக மாற வேண்டும். மாற்றம் கொடுக்க இந்த வாரம் தரும் வாராகி தாய் வரப்போகிறேன். ஆனால் அதை மகிழ்ச்சியோடு நீ இல்லத்திற்கு வரவேற்பதற்கு உடனடியாக தொலைபேசியின் மூலமாக என்னிடம் உரையாடி இந்த நாணயத்தை உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி பிறகுதான் இந்த நாணயத்தை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரச்சனையை சரி செய்ய உன் தாய், உன் வரம் தரும் வாராகி தாய் உன் இல்லம் தேடி வருவேன். என்ன என் தங்க பிள்ளையே, தயாராகிவிட்டாயா? அப்பொழுது உடனடியாக தொலைபேசியை எடு, இந்த வரம் தரும் வாராகி தாயை அழை. உன்னுடைய எந்த வேண்டுதலும் வெற்றிதான் என்பதை மறந்துவிடாதே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளைகளா. ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.